தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ DMK government in 2021 said when we come to power we will spend 1000 crore for renovation of Hindu temple. Till now they haven't even spent 100 crore after 4 years in power. அங்க 1000 கோடி இங்கே அதே 1000 கோடி விஜயன் சொல்றார். அங்க குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். எப்படி இரண்டு திருடர்கள் ஒருத்தர் பிக் பாக்கெட்ல கையில இவரு இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெள்ள தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவாரபாலக்கர் நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது. அதை திருத்தி கொண்டு வருவதற்காக 42 கிலோ 800 கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது 38 கிலோ 200 கிராம் இருக்கு. அதுல 4 கிலோ 540 கிராம் அதுல காணோம். உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகனை காப்பாற்ற முடியல, அதனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல, அந்த 4 கிலோ உங்க பார்த்துக்க முடியல. நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள். அதனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற நிலைமையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும். இது அரசியல் மேடை அல்ல, அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும். கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிடறாங்க. ஆனால் எங்கனே உண்டியல் எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு FIR பதிவு பண்ண பார்க்கறாங்க. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காரன் தான். 10 வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைடில் எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் கேரளத்தில் பல இடத்துல இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றாங்க, ஏதோ அரசு ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம், நாங்க திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம், எல்லாமே அரசு தான், நாங்க பணம் கொடுக்கறனால ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் வந்தது, அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறாங்க. நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 290A இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல், ஒரு அமெண்ட்மெண்ட். இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும், கேரளாவில் திரவங்கூர் ஒரு பக்கம் இருக்கு, கொச்சி இருக்கு, இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் திரு VP மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்சிபல் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க, அதனால் அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட ஒரு தீர்மானம். இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆச்சரியம் பாருங்க, ஏன்னா 1956 தமிழ்நாடு கேரளா நம்முடைய பார்டரை வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வருது. அன்னைக்கு 1956 கேரளா. அந்த 290A ஆர்டிகல்ல சொல்றோம், எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கோ அதற்கு தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு 13,50,000 கொடுக்கணும் தேவஸ்தானம் போர்டுக்கு, கேரள அரசு 46,50,000 கொடுக்கணும். So Mr. Vijayan has to understand, it is not a money that is thrown at Ayyappa, it is a constitutional obligation by the government to give money to the Travancore Devasthanam board, not by Kerala, even by Tamil Nadu. Tamil Nadu அரசும் வருடத்திற்கு 13,50,000 ரூபாய் கொடுக்கணும். காரணம், கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்தினுடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கணும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஏன்னா இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி, அது அப்படியே மாத்தி கடந்த 75 ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்டை மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாய தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதில் ஆர்டிகல் 21-25 கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில்ல எல்லோரும் செல்லணும், குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு.